ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த சிக்கன் கிரேவிக்கு என்ன பேர் வைக்கலான்னு. அதை எப்படி செஞ்சுன்னு பார்த்தலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மணம் பருவ வரைக்கும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா பச்சை மணம் பருவ வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது பச்சை மணம் தக்காளியில் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை சேர்த்துருக்கேன். 500 கிராம் சிக்கனை சேர்த்துருக்கேன். சிக்கனை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, மல்லியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் குருமிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதை எடுத்துகிட்டு லேசாக கடாயில் வறுத்துட்டு இதை பொடி பண்ணி இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது பெப்பர் சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது, செட்டிநாடு சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது. அதுதாங்க எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதனால் இந்த சிக்கனுக்கு கன்ஃபியூஷன் சிக்கன்னு பேர் வச்சிடலாம்.